நீங்க வாங்கின வில்லன் கேரக்டருக்கு அதிகமான சம்பளம் என்னன்னு சொல்ல முடியுமா? எனக்கு அதிகபட்ச சம்பளம் முதல்ல கிடைச்சதுன்னா நம்ம சிரஞ்சீவி சார் படத்தில் தான். ஓகே. கரனா முகுடுன்னு ஒரு படம். ஓகே. அதாவது எவ்வளோ பேர் ஃபைட் பண்ணாங்க. அந்த கரனா முகுடுன்ற படத்தில் டூப்புக்கு இப்போல்லாம் கடை நான் தான் ஒரிஜினல் வித் ஜிம்னாஸ்டிக் அண்ட் ஃபைட்டு ஃபாலிங்ஸ்லாம் வந்து மிரள வச்சுட்டேன். ஸோ டிமாண்ட் பண்ணி தான் போனேன். ஓகே ஓகே. இந்த ஃபைட் நல்லா இல்லை, உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்கள் மாஸ்டர், இந்த காசு வேண்டாம். ஏன்னா அப்போ எல்லாம் வெளியே வந்து 20,000க்கு மேலே சம்பளம் கிடையாது. அப்புறம் விஜய் மாஸ்டர் ஊக்கம் கொடுத்தாரு. சரி இப்போ நம்மளும் நல்லா வரலன்னா காசு தர மாட்டேன், தாராளம் 10 பைசா கொடுக்காதீங்கன்ற. அதுக்கப்புறம் அங்கே போய் டிமாண்ட் பண்ணணும். அவரு சிரிஜி சாரம் கேட்டார். ஆனால் அவரோட மாமனார் தான் அவர் ப்ரொடியூசர். யாரும் ஒத்துக்கல. ஏங்க என்னங்க ஸ்டண்ட் ஆளுக்கு 1 லட்சமா, என்னங்க சம்பளம் கொள்றீங்க அப்படின்ட்டு. இல்லைங்க, அவர் சொல்கிற டிமாண்ட் என்னன்னா, படம் நல்லா, என் ஃபைட்டு நல்லா இல்லைன்னா கொடுக்க வேணான்றாரு. இது பார்க்கிங் பண்ண 25,000 வேண்டாம், ஃபஸ்ட்டு 20 அப்புறம் 25 தரட்டு ஃபைனலாக பண்ணாங்க. ஐ டோன்ட் நீட் திஸ் ஒன். இந்த அமௌண்ட் எனக்கு பார்த்தா அது நாட் எனஃப் டு மீ. திஸ் ஃபைட் இஸ் வெரி கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் பிகாஸ் ஆஃப் அந்த ரவுண்டில் வந்து ஃபைட் பண்ணுறது ரொம்ப ஹார்ட் ஃபைட் பண்ணணும். WWE ஃபைட் அந்த காலத்தில் அப்போ வந்து இருந்ததில்ல, ஃபுல்லாக தூக்கி போகிறது. அந்த மாதிரி உங்களுக்கு டைப் ஆஃப் ஃபைட் வந்து WWE ஃபைட். நார்மல் ஃபைட்டு டிஷ் கிடையாது. ஸோ ஃபுல் ஃபால்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் எனக்கு இவ்வளோ தேவைப்படும்னு சொன்னேன். அப்போ தான் என்ன பண்ணாங்க, டிமாண்ட் நான் பண்ணோன்னா அப்போ சிரஞ்சீவி சொல்கிறார். அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக அந்த தம்பி கேட்குறாப்புலன்னா நானும் ஒத்துக்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப உழைச்சி கிட்டத்தட்ட அந்த ஃபைட்டு தூள் கிளம்பிடுச்சு. நம்புகிட்ட போக அந்த படம் 1 வருஷம் ஓடிச்சிங்க. ஓகே. என்னன்னா படம் ஃபுல்லாக பார்க்கல யாரும், ஃபைட் சீன் மட்டும். கரெக்ட், அப்சல்யூட்லி ரைட்.